சார் புத்தாண்டு நெருங்கிட்டு இருக்கு. எல்லா ராசிக்காரர்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஜோசியர்னா கடவுள் நினச்சிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண கால்குலேஷன். 7.5 சனினா செல்வி கிட்ட ஒரே ஒரு பரிகாரம் உடற்பயிற்சி தான். சித்திரை முடியிருச்ச மே 14 தொழில் கண்டிப்பாக ஓஹோன்னு வரும். திருமணம் சார், திருமணம்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை சார் 90s கிட்ஸுக்கு இந்த வாட்டி நடக்கலைன்னு வச்சுக்கேன். அப்புறமா நான் சொல்லலை, அதுக்கப்புறம் உன் தலையில் டக்கு டக்குன்னு பண்ணிடணும். பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த தீராத பழி சொல்கள்லாம் தீரும். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த டைமண்ட்லாம் வாங்கலாமான்னு தைரியமாக வாங்கலாம். ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடியது, அதனால் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே போட்டு. குலதெய்வம் ரொம்ப முக்கியம், அது விட்டுறவே கூடாது. துர்கையை கும்புறது ரொம்ப நல்லது. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, இது உருப்படாதுன்னு குடும்பம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு டெவலப் ஆகிடும். 10 பேருக்கு வேலை கொடுப்பான், 100 பேருக்கு வேலை கொடுப்பான். அற்புதமான அமைப்பு. இதெல்லாம் கர்ப்பஸ்திரிகள் தூக்கி போடணும். வயிற்றுல இருக்கிற குழந்தை சந்தோஷமா இருக்கணும் என்று பார்க்க வேண்டும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பிரம்மாண்டம் இருக்கும். குங்குமப்பூ அதிகமாக சாப்பிட உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் நமஸ்காரம். சார் புத்தாண்டு நெருங்கிட்டு இருக்கு. எல்லா ராசிக்காரர்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த புத்தாண்டு பலன் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? முதலில் ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி தி டிவைன் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தி டிவைன் நேயர்களுக்கும், நிர்வாகத்தினர்களுக்கும், ஸ்பான்சர்களுக்கும், தனிப்பட்ட ஒவ்வொரு டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் குருநாதர் ஸ்ரீ ராகவேந்தர் மூலியமாக நீங்களும் பெற வேண்டும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை ராசிக்காரர்களில் முதல் ராசி மேஷம். எப்பயுமே ராசி பலன் புத்தாண்டுகளாக இருந்தாலும் அது சனி, ராகு, கேது, குருவை வைத்து தான் பேசுவார்கள். வருட கிரகங்கள் அதில் மினிமம் வருடம் குரு தான் 1 வருஷம். அடுத்தது ராகு கேது 18 மாதம். ஓகே. அடுத்தது சனி 2.5 ஆண்டு. இதில் இந்த ஆண்டு முழுவதும் ராகு கும்பத்தில் தான் இருக்கும், கேது சிம்மத்தில் தான் இருக்கும், சனி மீனத்தில் தான் இருக்கும் திருக்கணிதத்தின்படி. இப்போ வாக்கியத்தில் மீனத்துக்கு வரப்போகிறார், மார்ச்லேருந்து குரு தான் ஊசலாட்டமாக 6 மாதம் மிதுனத்தில் இருப்பார். திருப்பி அடுத்த வருஷம் வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும் கடகத்துக்கு வருவார். ஸோ இந்த குரு மாற்றம் டபுள் 2 பிரிவாக வருது. 6 மாதத்துக்கு ஒரு மீதனும், 6 மாதத்துக்கு கடகம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த அனலிஸ். அப்புறமா மாத கிரகங்கள், அதுக்கப்புறம் சூரியனுடைய சுழற்சி சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம்னு ஒரு மாதத்துக்கு. இவ்வளோ தான் ஜோதிடத்தில் முதல்ல இப்படியெல்லாம் தான் எடுத்துன்னு போகிறது. ஏன்னா சிம்பிளாக புரியணுன்றதுக்கு தான் சொல்லுங்கள். ஏதோ ஜோசியர்னா கடவுள் நினச்சிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண கால்குலேஷன். கண்டிப்பாக ஹரிஹர சுதனும் போடலாம், செல்வியும் போடலாம். வாக்கு பலித்தம் என்பது நம்ம கரெக்டாக நம்மளுடைய மெடிடேஷன், பிரார்த்தனைகள், குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கினா ஜோதிடம்ன்றது எல்லாரும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏதோ அது எல்லாருக்கும் தெரியணும். கண்டிப்பாக பஞ்சாங்கம் பார்க்குறது தெரியணும், ஜோதிடம் பார்க்குறது தெரியணும். அப்போ உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நீங்களே கணிச்சுக்க. இந்த டைமில் நமக்கு கெட்டது தான் நடக்கும்னு தெரியிருச்சு, நம்ம உஷாராப்பால. ஸோ முதல் ராசி மேஷம். ஆமாம் சார். மேஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும் 7.5 சனி. 7.5 சனினா செல்வி கிட்ட ஒரே ஒரு பரிகாரம் உடற்பயிற்சி தான். எக்ஸசைஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு எப்போயுமே 2 விஷயந்தான். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் எப்போயுமே இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம். ஸோ இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஏன் வருதுன்னா டிப்ரெஷனால் வரும். ஸோ இதை இவங்க தான் சரி பண்ணிக்கணும். இதை சரி பண்ணிக்கினா தான் நல்லா வரும். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் சித்திரை முடியிருச்ச மே 14 தொழில் கண்டிப்பாக ஓஹோன்னு வரும். முதல்ல கொஞ்சம் ஊசலாட்டெல்லாம் இருக்கும், ஏற்றுக்கணும். கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
ஆனால் நீங்கள் அபிராமி கேட்க கேட்க கண்டிப்பாக அந்த டிஸ்டர்பன்ஸ் 100% போயிடும். அபிராமியுடைய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் வந்து ரொம்ப அபிரிதமானது. அதை நீங்கள் ஆன் பண்ணவே போதும். மேஷராசி வராங்க, வெளியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களோட வெளியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே தீர்க்கணும்னு பார்ப்போம். குடும்பத்தில் இதனால் ரொம்ப மனஸ்தாபம் வரும். என்னையா உன்னோட பிரயோஜனம்னு வரும். பெண்மணிகளும் அப்படி தான். ஸோ குடும்பத்தை கூட கொஞ்சம் உழைச்சிக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க்கு ஒரு 22 நாள் நல்லா பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ரொம்ப இல்லை என்னால் முடியாது, டூ மச் கமிட்மெண்ட் இருக்குன்னா 26 நாள் நல்லா பண்ணிக்கங்க. 4 நாள் மாதத்துக்கு குடும்பத்துக்கு ஒதுக்கிடுங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கு. மேஷத்துக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ரீஜனேட் ஆகும். இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு போவாங்க. இந்த மேஷத்துக்கிட்ட செவ்வாயுடைய அதிபதி. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கு. இந்த வருஷத்தில் அமோகமாக நிறைய விஷயம் நல்லது இருக்குது. அதில் ஆஸ்பெஷலாக ஒன்று பார்த்துக்கணும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேஷம் கில்லடியாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருந்தாலும் ஞான மார்க்கங்கள் வழிபடும். விநாயகரை கும்பிட மற்ற தெய்வங்கள்லாம் விநாயகரை வந்து அவங்க அப்பாவை காட்டுவார், அவங்க சித்தப்பாவை காட்டுவார், அவங்க அம்மாவை காட்டுவார், அவங்க சித்தியை காட்டுவார், அவங்க தம்பியை காட்டுவார். புரியுதா? புரியுது. விநாயகருடைய அத்தை மாமா எல்லாத்தையும் உங்களை ஒரு சுத்த வச்சுக்குவார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பிளாக பார்த்துக்கலாம். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் யோக பலம் உண்டு. மேஷத்துக்கு வந்து எப்போயுமே சக்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கு பசுமாடுக்கு வேலைக்கிழமை தீனி கொடுக்குறது. தாய் தந்தையர் யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா தவிடு புண்ணாக்கு அப்படி தான் கொடுக்கணும். எள்ளு புண்ணாக்கு வந்து யாராவது குடும்பத்தில் பெரியவர்கள் இல்லைன்னா தான் கொடுக்கணும். சரி. ஸோ இதெல்லாம் மைண்டில் கீப்பப் பண்ணிக்கங்க. ரெகுலராக சிஸ்டம் பண்ணுவேன். ஏதோ இந்த வருஷம் மட்டும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு செல்வி கொடுக்கல, எல்லா வருஷமும் நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோ அற்புதமான காலகட்டம். அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து ஜூன் மாதத்துக்குள்ளாக சுபவிரயம். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, புத்திர சந்தான அமைப்பு பண்ணுறது, குடும்பத்தில் இன்டீரியர் பண்ணுறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது, கார் வாங்கிறது, 2 வீலர் வாங்கிறது, 2 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் போகிறது, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க 4 பெட்ரூம் நல்ல வேலைக்காரங்கள் கிடைக்கிறது. தனிப்பட்ட தொழிலிருந்து மாற்றி தொழில் செய்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரில, இவ்வளோ வருஷம் 40 வருஷமாக அடிமையாக இருந்துட்டேன். 60 வயசில் இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஜம்ப் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயசுலேருந்து திடீர்னு யோகம் கிடைக்கும். 55 வயசு, 56 வயசு, நான் 50 வயசுக்கு மேலே புனிஞ்ச மேஷெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகும். பெரிய தொழிலதிபர்கள் ஆவார்கள். பணம் எல்லா ரூபத்திலேருந்து வரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும், கௌரவம் ஏற்படும். கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் மேஷத்துக்கு. இந்த வருஷம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், உடற்பயிற்சி செய்தால் கவனம் வேணாம். காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணும். நீங்கள் மறுபடியும் ஆர்ட் இது மட்டும் பார்க்காதீங்க, கால் ஸ்ட்ரென்தனிங் பண்ணு. அது உங்கள் ஃபிசியோதெரப்பி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா கால் தான் தடுக்கி விடும். கால் மூலியமாக தான் தொந்தரவு வரும். ஓகே. பாத வலி வரும், நகத்தில் உள்ளே போய் நகம் வளரும். இதெல்லாம் தான் மேஷத்துக்கு வரும். ஸோ என்னடா செல்வி இதெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்புறமா நீங்களே ஃபோன் பண்ணி அரியர சோதனுக்கு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் தான், பார்த்துக்க. வாழ்த்துக்கு. கண்டிப்பாக சார். சார், மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. 7.5 சனியாக இருந்தாலும் விரயம் தான், சுப விரயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வயிற்றில் பாலை வார்த்திருக்கீங்க. அடுத்து வந்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபம் துர்கை வழிபாடு. மன அழுத்தம் காட்டுது. மன அழுத்தம்னாவே கட்டில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கட்டு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் டாக்டர். ஸோ இந்த பேதிக்கு கொடுக்கறது, வயிறை க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் தான் போய் உங்கள் டாக்டரை பார்த்து கண்கணும். எங்களுக்கு வந்து எதில் பிரச்சனை வரும்னு சொல்கிறதோடு எங்கள் வேலை முடியும். நாங்கள் டாக்டர் இல்லை, நம்ம டாக்டர் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல இது தொந்தரவு பண்ணணும்னு இந்த வருஷம் சொல்லலாம். ஓகே. சனி வந்து 11ஆம் இடத்துல நிற்க போகிறார். அற்புதமான காலகட்டம். ரிஷபத்துக்கு சனி 11 இந்த வருஷம் இருப்பார், அடுத்த வருஷம் இருப்பார். ஸோ ரிஷபம் இந்த வருஷம்லாம் சக்ஸஸ் ஆகலன்னு எப்பயுமே ஆக முடியாது. 27 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ 2026 என்னை பொறுத்திருக்க டாப் மோஸ்ட் எது பார்த்தா ரிஷபம் தான் நான் சொல்லுவேன். அதே போல் அடுத்தது வந்து குருவும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடத்தும். பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம் காணப்படும்.
லாபம் காணப்படும். லாபம் வருதுன்னா தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், படிப்பு வரும், முதலீடுகள் வரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். அதிகமாக ரிஷபம் தான் அரசியலில் பெரிய ஜெயிப்புக்கும், பெரிய பேர், பெரிய புகழ், பெரிய பதவிக்கு வரக்கூடியதெல்லாம் ரிஷபம். ஹெல்த்தில் இந்த மன அழுத்தம் இருக்குது. இந்த மன அழுத்தனால கூட இருக்கவங்களால தொந்தரவு வரும், கூட இருக்கவங்க சதி செய்வார்கள். அதிலெல்லாம் ரிஷபம் கவனமாக இருக்கணும். அதுக்கு நாங்கள்லாம் பொறுப்பு கிடையாது. செல்வி என்னடா நல்லதே சொன்னார், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். உன் தலையெழுத்து. கண்டிப்பாக. கூடா சகவாசம் கேடு வழி. ஆமாம். ஆனால் நாளில் கேது இருக்குது. தாயார் வழி, தந்தையார் வழி, தேகாருக்கு நல்லா பார்த்துக்கணும். தாய்க்கு வந்து தாங்கணும். தாய் விரதம்லாம் இருக்கிறேன்னா ஒத்துக்கக்கூடாது, சண்டை போடணும். வேண்டாம், ஒரு வேலையாவது சாப்பிடு, பட்னி கிடக்காத, எனக்காக நீ விரதம் கிடக்காத, தெய்வம் உனக்கு நல்லது பண்ணணும்னு அப்படி சொல்லணும். தாயாருடைய தேகாரைக்கும் பார்த்துக்கணும், தந்தையாருடைய தேகாரைக்கும் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். அதே போல் ரத்தபந்த உறவுகள் இருக்காங்களே, உடன்பெற்றோர், பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, இவங்களாலெல்லாம் தொந்தரவு வரும். யாருக்கு? ரிஷபத்துக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபம். புரியுதுங்களா? அதே சமயம் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்வதற்கு எப்பயுமே இவங்களுக்கு துர்கையை பிடித்துக்கணும், துர்கை கவசத்தை கேட்கணும், துர்கை காயத்ரி கேட்கணும். அற்புதமாக வேலை செய்யும். ரிஷபத்துக்கு எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் 2026 ஆண்டு பார்க்கலாம். அதே போல் நான் சொன்ன இந்த நட்பு விஷயம், ஹெல்த்தில் கட்டு ப்ராப்ளம், உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மசாலா உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். தினமும் உணவில் எலுமிச்சை பழத்தையும் பூண்டியும் இஞ்சியும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசியில் ரிஷபம். ஓகே சார். அது ரொம்ப கவனம். இந்த திருமணம் சார், அதான் சுபகாரியமே வரும். திருமணம்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரும். ஏன் நீ இருக்க பொழுது இல்லை சார், 90s கிட்ஸுக்கு இல்லை திருமணம் கண்டிப்பாக இந்த வாட்டி நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி மே மாதத்துலேருந்து திருமண அமைப்பு இருக்கும். ஜூன் 14 வரும். அந்த திருமணம்லாம் இப்போ பண்ணலன்னு வச்சுக்கோ. அப்புறமா நான் சொல்லலை, அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து. டக்கு டக்குன்னு பண்ணிடணும். அது வந்து இது ஆகுமா, செட்டில் ஆகிறேன், நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கேன். பில் கேட்ஸ்க்கே நடக்காது. கண்டிப்பாக சார். ஏன்னா அவருக்கு இன்னும் ஆசை இருக்குதுல்ல. ஆமாம். அது போல தான் மனிதனுங்க. அதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்திலையும் பண்ணிக்கிறது. ஓகே. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியான மிதுன ராசிக்கு எப்படி? ராகவேந்தர் வழிபாடு. குருவை பிடிச்சிக்கணும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் தொந்தரவு பண்ணும். டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வரும், ட்ராவல் நிறைய இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் எல்லாம் பண்ணிக்கணும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் யோகம் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் யோக பலங்கள். துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய வேண்டிய செய்தெல்லாம் முடித்து கொடுப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகள் உருவத்தில் நடக்கும், பிள்ளைகள் வருவது நடக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இல்லை என்றாலும் கைகூடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எப்படி சொல்கிறான் பாரு, அற்புதமாக கொண்டு வரான். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் இந்த தீராத பழி சொல்கள்லாம் தீருமா. அதனால் குடும்பத்தில் பூர்வீக பொண்ணு தோஷம், சொத்து தகராறு அதெல்லாம் மாறுமா. நல்ல பொறுமையாக இருந்து செட் பண்ணிக்க. மகான்களை பிடிச்சிக்கணும். நான் ராகவேந்திரன் எனக்கு பிடிச்ச மகான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மகானம் வேணுமோ பிடிச்சிக்கணும். அதான உயிரோடு இருக்கிற மகானை பிடிச்சிக்கின்னு என் உயிரை வாங்காது. அதனால் நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்து அவர்கள் மகான்களாக ஸ்தாபித்தவர்களை பிடித்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் அவர்கள் பல அதிசயங்களை செய்த மகான்கள் எவ்வளோ பேர் இருப்பார். மகான்கள் உங்களை பிடித்துக் கொள்வார்கள், மகான்களையே உங்களை தேடுவார்கள். அதனால் எந்த மகான் உங்கள் வாழ்க்கையில் வராரோ அவரை பிடிச்சிக்கணும். நல்லதெல்லாம் நடக்கும். தொழில் நிச்சயமாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தொழில் அபிரதமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, கூட்டு தொழிலிருந்து தனியாக தொடங்குறது, என்னடா வாழ்க்கைன்னு டெய்லி தலையில் அடிச்சுக்கின்னு போன தொழிலெலாம் மாறுறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். திடீர் முதலாளிகள் ஆவார்கள், சாதாரண தொழில் ஆரம்பிப்பார்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வரும். ஃபாரின்லேருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், தைரியம் ஏற்படும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக செல்வார்கள். ஆனால் காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, அலர்ஜி அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள ராசிகளில் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தரும். பழைய கடன்கள் பைசலாகும். அதே போல் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப நாள் பிரச்சனை ஒன்று தீர்றதுக்கு மிதுனத்துக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வந்து மார்ச் மாதத்துலேருந்து வரும். ஸோ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு இடது பக்க தேகாரோக்கியத்தை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இடது பக்கம் என்றால் இதயம் இருப்பதையும், அதே போல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். தேகாரோக்கியம் தான்
2026ஆம் ஆண்டில் சேஷ்டிகளை காட்டும். அதை விட்டுட்டு நான் உழைக்கிறேன், நிறைய பணம் வருது, செல்வி வந்தா அனுப்பிக்கணும்ல, நாம உடம்பு போயிரும்ல, அதுக்கு அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே மிதுனம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் காணப்படக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ராகவேந்தர் என்று நான் சொல்வதை போல் குருவை பிடித்துக்கொள். கண்டிப்பாக சார், ஆணித்தரமான ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம். அடுத்ததா கடகராசி சார். கடகம் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. கடகத்துக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், படபடப்பு, பால்பிட்டேஷன், தலை சுற்றல், இரத்த ஓட்டங்களை அடைப்பு, கவனமாக பார்த்துக்க. அப்போ எதில் மெயினாக இருக்குது? அதான் அஸ்கியா சொன்ன கடகம். அது எதுக்கு? கடகத்துக்கு இந்த ஹெல்த்து தான். ஓகே சார். கடகத்துக்கு அதே சமயம் மன அழுத்தம் தீரும், திடீர் பேர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். கடகத்துக்கு எல்லா விஷயத்துலையுமே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நல்லது நடக்கும். ஓகே. புது பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுச்சி பெறுவார்கள், ஏற்றத்தை பெறுவார்கள். அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்ப்பவர்கள், கவர்மெண்ட் காலேஜ் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அதே போல் விருதுகள் கிடைக்கும், வெளியூர் யாத்திரைகள் கிடைக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் வித்தைகளை கொடுப்பான், அதிர்ஷ்டத்தை கொடுப்பான், திடீர் பண உறவை கொடுப்பான். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம், உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனம். அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வரும், அதுதான் தவறாகிடும். கூட வந்து நல்லவன் மாதிரியே இருப்பான், ஆனால் நம்ம வந்து நல்லது இது வந்து நாய்க்குட்டின்னு நினச்சிப்போம், ஆனால் அது நரிக்குட்டியாக இருக்கும். அந்த நரிக்குட்டி வலையில் நீங்கள் மாட்டிப்பீங்க, நரிக்குட்டி தப்பிச்சு போகும். ஸோ அதெல்லாம் வந்து கடகத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியம். கடகம் வந்து கொஞ்சம் மன அயற்சி வரும், ஏன்னா குரு வந்து 12ல் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச புகழ், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச விஷயங்கள்லாம் விரயமாகுமா. அதனால் புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் எலுமிச்சைப்பழ ஜூஸில் சுகரும் சால்ட்டும் போட்டு கொடுக்கணுமா. உப்பு கலக்காதது தோஷமாயிடும். கண்டிப்பாக. அதனால் அது மாதிரி கொடுங்க. அவன் துப்பாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா உப்பு ஒரேடியாக போட்டுறாதுங்க. கொஞ்சம் சுகர் நிறைய, ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. கடகத்துக்கு வந்து அதே சமயம் கண்டிப்பாக இந்த வருடம் மத்தியிலிருந்து, அதாவது மே மாதத்திலிருந்து திருமண தடை, புத்திர சந்தான தடை, சுபகாரிய தடை, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, பதவி உயர்வு வருவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த டைமண்ட்லாம் வாங்கலாமான்னு தைரியமாக வாங்கலாம். ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடியது. அதனால் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே போட்டுக்கோங்க, இல்லை டைமண்ட் கவசமே போட்டுக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே யாரை சொல்லியும் பயப்படாது. நமக்கு பிடிச்சது வாங்குறதுக்கு தானே சார் இந்த உலகம். கண்டிப்பாக. அதில் என்ன சார் ஜோசிக்காரன் சொல்கிறது, டைமண்ட் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு? அவன் வீட்டில் எல்லாரும் போட்டுக்கிறாங்களே, அப்படி கிடையாது சார். எல்லாமே அனுப்பிக்கிறதுக்கு தான். இந்த உலகமே நம்ம அனுப்பிக்கிறதுக்கு தான். நம்மளை அனுப்பிக்கிறது யாருன்னா கடவுள். கண்டிப்பாக. அந்த தத்துவத்தை வச்சுக்கினா போதும், நல்லாயிருக்கும். இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, கன்ஃபியூஷனே வேண்டாம். கலர் காருங்களில் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும், அது சென்டிமெண்ட்டாக சொல்லும், அதை மட்டும் வாங்கி அவ்வளோதானே. தவிர இந்த ஆபரணங்கள்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பிளாட்டினம் போடுறது, இதெல்லாம் கடகத்துக்கு எல்லாம் செட் ஆகும். மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிலர் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்வார்கள், குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் அதெல்லாம் வந்து பேர் புகழை கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும். இடம் விட்டு, தொழில் விட்டு, உத்தியோகம் விட்டு, வியாபாரம் விட்டு மாற்றங்கள் அதிகம் வந்தாலும் கடகம் அதில் சக்ஸஸ் ஆகும். தலைமுறையாக இருக்கக்கூடிய தொழிலில் தொய்வு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த தொழில் செட்டு போயிடுச்சு, தொழில் சரியாக இல்லை, கடனாகிடுச்சு, எல்லாமே ஏலத்துக்கு வந்துச்சுன்னா கூட அதுலேருந்து ரீஜனேட் ஆகி கடகம் மீண்டு எழுந்து சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி கடகத்துக்கு இந்த ஆண்டு காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் நம்பிக்கையுடன் எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறலாம், தைரியம் பெறலாம். கடகத்துக்கு இழுபறியாக இருந்த காலகட்டம் போகிறது, கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். பெரிய அளவுக்கு நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும். சிம்ம ராசி சார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட, படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்கள் ராசியிலே கேது இருக்குது. காரிய சித்தி மாலைன்னு ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது, காசியம்ம முனிவர். தினமும் அதை போட்டு விட்டுருங்க, அது பாட்டு ஓடட்டும்.
10 முறை ஓடட்டும், 11 முறை ஓடட்டும், 100 முறை ஓடட்டும். ஆனால் நீங்கள் கேட்டுக்கினே இருந்தப்போ விநாயகருக்கு ஆயத்ரி அற்புதத்தை தரும். முடிஞ்சால் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை போயிட்டு வருது, சுபிட்சத்தையும் சந்தோஷத்தை தரும். பிள்ளையார்பட்டியில் அபிஷேகம் பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி கொள்வது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வேறு லெவலுக்கு வரும், அனுகூலம் காணப்படும். ஆனால் ஜூன் மாதத்துக்குள்ளே தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், பணவரவு வரும், காலேஜ் அமைப்பு செட் ஆகும், மனதுக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும். சிறு சிறு தடைகள் காணப்படும். குழந்தைங்களுக்கு படிப்பு தடை ஏற்படாது. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாதீர்கள். சிம்மம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். தியாகாரைக்கும் கண்டிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் முதுகு தண்டுவிடும், அடிவயிறு, கழிவுகள் பாதை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காலுக்கு முட்டி வலி, ஜாயின்ட் பெயின்ஸ், ஆர்த்தட்ரிஸ் ப்ராப்ளம்ன்றாங்க. இப்போ அதிகமாக பரவுது, அதிகமாக அந்த நோய் காட்டுது எல்லாருக்கும். அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்வது, நிறைய பிரண்டையை எடுத்துக்கொள்வது. அது பிரண்டை எந்த ரூபத்தில் எடுத்துக்கொள்வீர்கள்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்படி பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்காது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது கிடைக்கும். கால்சியம் சப்ளிமெண்ட்ரி உங்கள் மருத்துவர் இடத்தில் கேட்டு எடுத்துக்கணும். அதே போல் வந்து சிம்மத்திற்கு வந்து யோக பலங்கள், அனுகூலங்கள், திடீர்னு தடையாளாகும். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால நிறைய யூடியூப்பில் பயமுறுத்துவாங்க. ஆமாம். ஆனால் 6க்கும் 7க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெல்கை ஏற்படும், எதிரிகளை வெல்வீர்கள், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பாதகாதிபதி அஷ்டமத்தில் இருப்பது யோகம் தானே. ஆமாம். அப்போது உங்களுக்கு நல்லது தானே பண்ணுவான், அதை யோசிக்கணும். அதனால் புது விஷயங்கள், புது ஐடியாங்கள், வாகன அமைப்பு மாற்றம், திருமண தடை அஷ்டமத்தில் இருந்தாலும் திருமண தடையை நிவர்த்தி பண்ணுவோம். கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், யோக பலம். இதோட வேற என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோபதாபம் மட்டும் பார்த்துக்கொள்ளாமல் இருந்தால் சிம்மத்திற்கு அதி அற்புதமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார். பல சிம்மராசிக்காரர்கள் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து கன்னி ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? பெருமாள் வழிபாடு, அலர்ஜி, ஓவாமை, சளி தொந்தரவு, சைனஸ், தலை, மயக்கம் ரொம்ப பார்த்துக்கணும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், இதெல்லாம் வந்து கன்னிக்கு அற்புதமாக ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் முடிகின்ற வரையில், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, உறவினர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. அவங்க குடும்பத்தில் அது சொல்கிறேன், அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம், சத்ரு நாசம், சத்ருக்களை ஜெயிப்பது, எதிரிகளை வெல்வது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், புத்திர சந்தானம் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடை டக்குன்னு சித்திரை மாதத்துக்கு அப்புறம் நிவர்த்தி ஏற்படும், லாபம் ஏற்படும், அதிகமாக முதலீடுகள், அதிகமான நகை, அதிகமான பணம் புரளக்கூடிய ராசியில் கன்னி வரும். அதனால் இந்த வாட்டி கன்னிக்கு வந்து இந்த 2026ஆம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக்பாட்டு தான். ரிஷபத்துக்கு எப்படி பலமோ கன்னிக்கு பலம். ஆனால் கன்னி வந்து காதல் அமைப்பில் கவனமாக இருக்கணும். காதல் அமைப்பில் திடீர்னு ரொம்ப ஏதாவது கோவப்படுறது. இந்த கன்னிக்கு பிரச்சனை என்னென்னா ஓவர் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறது, தான் சுப்பீரியர்னு கொஞ்சம் நினைக்கிறது, இதெல்லாம் அடக்கி வாசிக்கணும். இல்லைன்னா காதல் புட்டுக்கும். இன்னொரு காதல் வந்தாலும் அதுவும் புட்டுக்கும். காதலில் உங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் வரானோ அவனுடைய பிரச்சனை பெருசாகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ப வேணாம். காதலில் வந்து ரூமில் கதவை சாத்திக்கின்னு தொப்புனும் இல்லை, ஹோட்டலில் கூட அம்மா தாயே இது வரைக்கும் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடும், காலில் விழுந்துரு, இல்லைன்னா காதலை காலில் விழுந்துரு, டார்ச்சர் முடிஞ்சிடும். உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை கெடுத்துக்காத. ஏன்னா கண்ணி ஓவர் அஃபெக்ஷன் காட்டும். ஆனால் அந்த ஓவர் அஃபெக்ஷனை எப்படி பண்ணணும்? கொல்லுடும் ஆளை. எப்பா புரியுதா உனக்கு? புரியுது சார். ஃபோனை எடுக்கலைன்னா ஒரே செகண்டில் 100 ஃபோன் வரும். ஏண்டா எடுக்கலை, ஏண்டா எடுக்கலை, ஏண்டா எடுக்கலை, ஏண்டா எடுக்கிறேம்மா பாத்ரூமில் நம்ம வரதுக்குள்ளே நம்ம அது புரியுதா? இதெல்லாம் பிரச்சனை கண்ணிக்கு. அதனால் பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி சொல்வது அற்புதமான ஏற்றத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும், தைரியம் ஏற்படும், இடமாற்றங்கள் காணப்படும், தொழில் மாற்றங்கள் காணப்படும். நல்ல பாஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவான்னா கன்னி வருவாங்க. கன்னி வந்து நிறைய ட்ராவல், நிறைய சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் கன்னிக்கு உள்ளது. கன்னிக்கு வண்டி வாகனங்கள், தொழில் அபிவிருத்திகள், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படுவது கன்னிக்கு மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தரும். திருமண தடைகள் பரிபூர்ண
நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அடுத்து துலாம் சார். துலாமுக்கு வாராகி, சூலினி, பிரித்திங்கிரா, அது போல் உக்கிரதெய்வம், நரசிம்மர், இது போல் உக்கிரதெய்வ வழிபாடு. ஸ்கின் அலர்ஜி, ஜாயின்ட் பெயின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். துலாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். துலாத்துக்கு அதில் மட்டும் தொழில் மாற்றம் நிச்சயமாக வரும். உத்தியோக மாற்றம் வரும், வியாபார மாற்றம் வரும், படிப்பு வரும், 10 ரூபாவது இன்க்ரிமெண்ட் அதிகமாகும், ப்ரமோஷனுடைய இதெல்லாம் மாறும், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும். அதே போல் சுபகாரியத்தில் இந்த சிக்கலெல்லாம் கண்டிப்பாக சித்திரை மாதத்துக்குள்ளே தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பூர்வ புண்ணியத்தில் தோஷமில்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு அபிராமி அந்தாதி பாடல் 40, 59, 75 கேட்பதோ சொல்வதோ நன்மை தரும். அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். அதே போல் குரு 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிதனத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு உணவளிப்பது புதன்கிழமையில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அது பெரிய பலத்தை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். யோக பலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. அதாவது 2025ஆம் ஆண்டும் நல்லா இருக்குது, 2026ஆம் ஆண்டும் நல்லா இருக்குது. அதே சமயம் ஏன்னா சனி 6ஆம் இடத்துல 25 இருந்து பாதி இருக்காரு, 26ல் இருக்காரு, 27லையும் இருக்காரு. ஸோ சனி தான் ரொம்ப முக்கியம். சத்ரு ஜெயம், பணவரவு, இன்வெஸ்ட்மெண்ட், இன்டீரியர், வீடு, வண்டி வாகனம் நிச்சயமாக அதிகமாக மாற்றக்கூடிய ராசி துலாம் வரும். அப்போது ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ராசி. தெய்வீக பயணங்கள், தெய்வ காரியங்கள், காசி போகிறது, ராமர் கோயில் போகிறது, அயோத்தி போகிறது, கைலாஷ் போகிறது, எல்லா ஊருத்துக்கும் போகிறதுக்கு. அதுபோல் யாத்திரையில் நிறைய பேர் இவங்களே கூட்டின்னு போகிறது, நல்ல நண்பர்கள் கிடைப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மன வருத்தம் தீர்வது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது, துணை அதாவது கணவன் அல்லது மனைவி உங்களை அப்படியே தாங்கி பிடிப்பது, காதல் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுவது. இதோட வேற என்ன வேணும்? ஹெல்த் பார்த்துக்கணும். துலாமில் சனி உச்சம் பெற ராசி. இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் எக்ஸசைஸ் பண்ணாத துலாம் டிப்ரெஷன் போய் தான் தீரும். ஓகே சார். வேர்வை வரணும், தோப்பு கரணம் போடணும், யோகா பண்ணணும், நிறைய ப்ரோபயாட்டிக் டயட்டுன்னு இருக்கும், அதெல்லாம் யூடியூப்பில் பாருங்கள், இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. ப்ரோபயாட்டிக் அதிகமாக எடுக்கணும். இல்லைன்னா துலாத்துக்கு சனி உச்சம் பெறுகிறான். 4க்கும் 5க்கும் உரிய சனி உச்சம் பெறுவதனால் வயிறு கடமுடா, அதிகமான பெண்களுக்கு வயிற்றில் ப்ராப்ளம். இதுதான் பார்த்தோம். ஓகே சார். அடுத்து விருச்சிகம். குலதெய்வம் ரொம்ப முக்கியம். குலதெய்வம் ரொம்ப முக்கியம், அது விட்டுறவே கூடாது. அதே போல் துர்கையை கும்புறது ரொம்ப நல்லது. அம்பாள் விருச்சகத்திற்கு செவ்வாய் அதிபதி, முருகரும் கும்பலாம். ஆனால் குலதெய்வத்துக்கு இந்த வாட்டி போகிறது ரொம்ப ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் திடீரென்று பலம் பெறுவார்கள். உங்களை எவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்த அந்த அமைப்பு இருக்குது. அதனால் குலதெய்வத்தை விடாமல் பார்த்துக்கணும். அதே போல் திருச்செந்தூர் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணுறது, இல்லைன்னா சத்ரு சம்மார யாகம் பண்ணுறது விருச்சகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒரு சூட்சம பரிகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு எந்த எதிரின்னு தெரியாது. அனுகூல சத்ரு, தெரிஞ்ச சத்ரு, தெரியாத சத்ரு, யார் வேணுமா இருப்பான் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா விருச்சகத்தில் மோடிஜியும் இருக்கார். ஸோ அதனால தான் நான் மோடிஜிக்கு மட்டும் கிடையாது, சாதாரண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது உண்டு. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி ரொம்ப அவசியம். கூடவே கூடாது. பூத கண்ணாடி ஆராய்ச்சினா புள்ள போடுவான், ஐயோ நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிடும். தேவை கிடையாது. தேகாரைக்கும் ரொம்ப கவனம். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், முதுகு தண்டுவடம், இதய பகுதி, ரத்த ஓட்டங்கள், கழுத்துலேருந்து பிரெயினுக்கு போகிறது. ஸோ இந்த ப்ரெஷர், லோ பிபி எப்படி இருக்குது, வெர்டிகோ ப்ராப்ளம் எப்படி இருக்குது, அதிகமான நோய்களில் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி விருச்சிகம். ஏன்னா தூக்கமே வராது. நிறைய லவங்க தண்ணி குடிக்கணும். ஏன்னா தூக்கத்துக்கு இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸு. நம்ம நமக்கு யாரோ ஒரு நல்ல டாக்டருங்க சொன்னாலும் நம்மளாம் செய்கிறனால தெரியுது. கண்டிப்பாக. நிறைய லவங்க டவனம் பட்டை தண்ணியை போட்டு
கொதிக்க வச்சு எப்பயுமே ஃப்ளாஸ்கில் வச்சு குடிக்கணும். ஒரு 4 மிளகை போட்டுட்டா சளியும் பிடிக்காது. சரி. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை. மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ரி வந்து உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு அதிகமாக சாப்பிடக்கூடிய ராசி யாருன்னா விருச்சகம். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர், அதாவது சித்திரையிலேருந்து அடுத்த ஒரு வருடம், அதாவது அடுத்த சித்திரை வரைக்கும், அதாவது 2026 சித்திரையிலேருந்து 2027 சித்திரை வரைக்கும் பெரியோர்களுடைய ஹெல்த்து, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க விருச்சகத்துக்கு பெரிய பாதிப்புகள் வராது. ஏன்னா சந்திரன் நீச்சமான ராசி யாரு? விருச்சகம். அப்போது திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பலமும் சந்தோஷமும் ஏற்படும். கண்டிப்பாக சார். அடுத்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு பிபி சுகர் இது ரெண்டும் பார்த்துக்கணும். தைராய்டு தான் பார்த்தோம். சிவனை சரணாகதி எடுக்கும். ஓம் நமசிவாய நமக மூலமந்திரம் பிரணவ மந்திரம் சொல்லிக்கினே இருந்த போதும். சிவன் கோயில்களுக்கு வில்வம் கொடுக்குறது, அபிஷேக பொருள் கொடுக்குறது, பச்சரிசி மாவு கொடுக்குறது பிரதோஷத்தில் கஷ்டங்களை நீக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அவர்களை அதிகமாக பார்த்துக்கணும். தாயாருடைய தேகாருக்கு தந்தையாருடைய தேகாருக்கு மனம் விட்டு பேசணும். தொலை தூரத்தில் இருந்தாலும் தினமும் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக தாங்கி நிற்பார்கள். நிறைய ட்ராவல், ரொம்ப நாளாக இவங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் ஆசை. ஆனால் கூட இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு யாராவது கூட வரணும். அவங்க வராதனால இவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் இவங்களை டேக் கேர் பண்ணிக்கணும்னு ஆசை வரும். நிறைய கொண்டு போவாங்க. இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், பணவரவு, அசையாமசை பொருள் சேர்க்கை, நம்பிக்கை ஏற்படுவது, வியாபாரத்தில் அதீத பலன்கள், அதீத சந்தோஷங்கள், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சாதாரண வக்கீலாக இருப்பாங்க, ஜட்ஜாக இடக்கூடிய அமைப்பு ஏற்படும். கவர்மெண்ட் ப்ளீடிங் ஏற்படும். அரசாங்கத்துறை, அரசியலில் சும்மாவே இருப்பாங்க, இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. திடீர்னு தலைவர் கூப்பிட்டு நீ தான் கேண்டிடேட்டுன்ட்டுருவாங்க. ஸோ தனுசு ராசிக்காரர் எந்த கட்சியில் இருந்தாலும் கொஞ்சம் ரெடியாக இருக்கலாம். ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். லாட்ரி டிக்கெட் வாங்கலாம், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியில் என்னடா லாட்ரி டிக்கெட் வாங்கணும், வாங்கி பாருங்கள். சனிக்கு 10ஆம் இடத்த பார்வை இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால கடல் கடந்து பேர் தான் நிறைய பேருக்கு லாட்ரி டிக்கெட் எல்லாம் இருக்கும். தனுசு பார்த்துக்கணும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும். அர்த்தாஷ்டம சனி இருக்குது, இல்லைன்னா அப்படியே படுத்துக்க தோணும், இல்லைன்னா வயிறு ஒரு பக்கம் வலிக்கிற மாதிரியே தோணும். எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. தனுசுக்கு வந்து இந்த உணவு மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதுவும் செய்கிறது தான், அதுங்க அம்மா அப்பா செய்கிறது தான், அதுங்க பொண்டாட்டி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சம் வெளியிலெல்லாம் சாப்பிட்டு பழகி நிறைய பழங்கள் சாப்பிடணும். நிறைய இனிப்பு விரும்பி விரும்பி சாப்பிட்றதுல தனுசு வரும். அப்போ வெயிட் ஏறாமல் என்ன வரும்? கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும். வெயிட் ஏறினாலும் ஓன கண்ணாடி முன்னாடி அழுவுறது, ஆனால் ஸ்வீட்டை பார்த்தா ரவுண்டு கட்டி அழுவுறது. அதில் அல்வா பிரியர்கள் யாரு? அல்வா. அதனால் அல்வா கொடுக்க மாட்டார்கள், அல்வா பிரியர்கள். ஓகே. அதனால் இந்த தனுசுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே சார். அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? விநாயகர், மகான் இது ரெண்டுமே முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சித்திரையில் இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வரக்கூடிய இடம் பல்லு, தொண்டை, முழுங்குற இடம், பல்லு, கழுத்து. அதனால் தேய்மானம், மயக்கம், வெர்டிகோ ப்ராப்ளம். இதில் கொஞ்சம் வெர்டிகோனா இஎன்டி வந்தால் தான் வரும். அதனால் கழுத்துலேருந்து தலையில் உள்ள உறுப்புகள் எல்லாம், கண்ணு, காது, மூக்கு, வாய், பல்லெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நெக் எக்ஸசைஸ் பண்ணணும். மகரத்துக்கு வண்டியில் வித்தைகள் காட்டக்கூடாது, இல்லைன்னா உங்கள் வித்தையை வந்து மருத்துவமனையில் தான் பார்க்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்குது. அதனால் இந்த வீலிங் பண்ணுறேன், ஸ்கேட்டிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினேன்னா டக்குன்னு எங்காவது பல்லுகள் பேந்துடும். அதனால் பார்த்து நடக்கிறது, செருப்பு நல்ல கிரிப்பாக போட்டுக்கிறது, ஷூவை நல்லா கிரிப்பாக போட்டுக்கிறது. இந்த ஸ்டைலிஷ்கெல்லாம் வேணாம். கண்ணாடி தெரிலன்னா, கண்ணு தெரிலன்னா கண்ணாடி போட்டு சுற்றுறதெல்லாம் கூடாது. நல்ல நல்ல கிளாஸு, நல்ல சிஸ்டம். லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த டைமில் கண்ணை போய் நோண்டக்கூடாது. கண்ணில் ஏதாவது உபத்திரம் இருந்தால் நல்ல மருத்துவர்கிட்ட 1 முறைக்கு 2 முறை போடும். மற்றபடி அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் சிம்மம், அதுக்கு மகரம் வரும். மகரம் பெரிய ராசி. ரிஷபத்துக்கு எந்த பலமோ அந்த பலமா. ஓகே. எல்லாமே வருமா, எல்லாம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காதல் அமைப்பு கவனமாக பார்த்துக்கணும், இல்லைன்னா சங்கு ஊதிடும். புரிஞ்சுக்கணும். ஓகே சார். மகரத்தில் அதிகமான ஃபெயிலியர் ஆகக்கூடியது, அதிகமான தாடி வளர்க்கக்கூடியவன்,
அதிகமாக டாஸ்மாக்கு போகக்கூடியவெல்லாம் மகர ராசி. மகர ராசி. ஏன் பண்ணுவோன்னா இவனே நோண்டும், இல்லை இவளே நோண்டுவான். ஸோ அந்த தம்பியாக இருக்கட்டும், அந்த பொண்ணாக இருக்கட்டும். முதலே செல்வி சொன்னார், ஸோ வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது காதலில், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கும். எதுவாக இருந்தாலும் சரிடா சாரிடா சரி கண்ணு சாரி கண்ணுன்னு போயிடு. ஓகே, உன் குடும்பம் உன் லவ் நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். ஏன்னா இந்த கிரகம் கெடுக்கும். ஓகே, நிறைய ஜோசியர் தெரியாது. இது மேட்ரு, சூட்சமம் பேர். இதை பார்த்துங்க. ஆனால் தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், அசையாமசையாக கிடைக்கும், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இன்டீரியர் பண்ணுறது. ஏற்கனவே ஒரு ஃபோன் இருக்கும், புது ஃபோனை திருப்பி ஒன்று வாங்குறது. எதுவாக இருந்தாலும் ஒன்றா ரெட்டிப்பு வாங்குறது. சும்மா ஒரு வாட்ச் இருக்கும், திருப்பி ஒன்று வாங்கிக்கிறது. வலது கையில் கட்டினா எப்படி இருக்கும்னு பேசி நிறைய நகைகள், வைரம் வாங்குறது. ஓகே, அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. பெண்களுக்கு அற்புதமான யோகம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இன்னும் 2 வருஷம் இருக்கார். எல்லாமே தைரியமாக பண்ணலாம். சுறுசுறுப்பு பங்கமெல்லாம் பார்த்துங்கள். சனியுடைய ராசி மகரம். ஸோ உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடியது மகரம் தான். சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். அடுத்து கும்பராசி அவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நரசிம்மர் வழிபாடு. உக்கர நரசிம்மர், எந்த நரசிம்மர், யோக நரசிம்மர், நரசிம்மர் கவசம். இஸ்கானுடைய பாட்டு இருக்கும், நரசிம்மர் கவசம். 9 நிமிஷம் 19 நொடி போகும். அற்புதமாக வேலை செய்யும். கேட்டுக்கினே இருங்க. டெய்லி 11 முறை ஓடுங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அது வேறு லெவலுக்கு கிடைக்கும். அடிவயிறு, தோல் பகுதி, ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பார்த்துக்கணும். வயிற்றில் கண்டிப்பாக தொந்தரவு. 7.5 சனி கடைசி காலகட்டம் இருக்குது. அதனால் வயிறு, முதுகு, காலு, பாதம், ஜாயின்ட்ஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் வராது. எக்ஸசைஸ் எப்படி நான் பண்ண முடியும்? நீங்கள் தான் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணணும். மற்றபடி எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுக்கு அனுகூலம் காணப்படும். குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தாத்தா வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணும். உறவுக்குள்ளாக சண்டைகள், சச்சரவுகள்லாம் மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மறைமுக எதிரிகள் தொந்தரவு மாறும். சத்ரு ஜெயம் ஏற்படும். அதே சமயம் என்னென்னா ஹெல்த்து தான் பார்த்துக்கணும். முகத்தில் உள்ள உறுப்பு, முதுகு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. முகமே கண்ணாடியில் தானே பார்ப்பீங்க. ஸோ முதுகு, கழிவுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் ஜம்முன்னு இருங்க. நிறைய அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அந்த கிளென்சிங் தான், வயிறை கிளென்ஸ் பண்ணுறது தான் அதிகமான முக்கியம். தெம்பாயிடுவாங்க, ஃபிட்னஸ் ஆகிடுவாங்க. யோக பலத்தை அதிகமாக, தியானம் போவாங்க, மெடிடேஷன் போவாங்க, அனுகூலம் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் தான் அதிகமாக இருக்கும். 5ல் இப்போ குரு இருப்பதுனால பெரிய பெரிய தெய்வ நம்பிக்கை, பெரிய பெரிய தெய்வ கோயில்கள், மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஏற்படும். கொடுத்த வாக்கு குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளியிடத்தில் காப்பாற்றலாம், அசையமசைய பொருள் ஏற்படலாம், சுபவிரிய பிராப்தம் ஏற்படலாம். தொழிலில் அபிவிருத்தியான அமைப்பு கும்பத்துக்கு தான். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, இது உருப்படாதுன்னு குடும்பம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ கும்பம், அது விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு டெவலப் ஆகிடும். அப்பா எப்படி பிரம்மாண்டம் ஆகிடுவாங்க. பிரம்மாண்டம் ஆகிடும். 10 பேருக்கு வேலை கொடுப்பான், 100 பேருக்கு வேலை கொடுப்பான், சிலர் 1000 பேருக்கு வேலை கொடுப்பான். திடீர்னு இளம் வயது கோடீஸ்வரர்லாம் கும்பராசி தான் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். பேசின வாயெல்லாம் அடைச்சிருவாங்க. கொஞ்சம் ஷேரை நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் அற்புதமான அமைப்பு கும்பத்திற்கு. யோக பலம் எல்லாம். ஆனால் பகை பலத்தில் தேவையில்லாத போய் நல்ல நேரத்தில் எவனா போய் நோண்டுறது, பழைய பகைகளை நோண்டுறது, பழைய பிரச்சனைகளை கிளறதெல்லாம் பண்ணால் அவமானப்படுவீங்க. கண்டிப்பாக. மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. கூடா சகவாசம் கேடு விளை. ஓகே சார், நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கெட்டது சொன்னால் மட்டும் செல்விட்டு வரீங்க, ஷேர் கொடுக்க மட்டும் மாட்டீங்களாங்கிற மாதிரி. கெட்டது சொன்னால் தூங்கவே மாட்டாங்க. உங்களை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு எனக்கு ஷேர் வேண்டாம். ஏன் அனாத ஆசிரமங்களுக்கு, படிக்காத குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த கைங்கறி உங்கள் ஏரியாலே பண்ணு. அதுவே எங்களுக்கு ஷேர் கொடுத்த மாதிரி. சூப்பர் சார். காலசக்கரத்தின் கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கணபதி வழிபாடு, அனுமன் வழிபாடு, காரியசித்தி மாலை, அனுமன் சாலிசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்மசனி, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னும் 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்குது. அதனால் ஜென்மசனி 2 வருஷம், அடுத்தது பாத சனி இன்னும் 2.5 வருஷம். ஸோ 7.5 சனியில் உங்களுக்கு இப்போது 4.5 வருஷம் தான் 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4.5 வருஷம் இருக்குது. எக்ஸசைஸ் தான், உடற்பயிற்சி தான், தோப்பு கரணம் தான். அடிவயிறிலிருந்து உறுப்புகள், அடிவயிறிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனமாக பார்த்துக்கணும். இது கெட்டால் தான் ஆர்ட் கெடும், இது கெட்டால் தான் மூளை கெடும். கண்டிப்பாக. ஸோ ஒன்று இன்டர் கனெக்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கினீங்கன்னா கட்டு தான். ஓகே, நல்லாயிருக்கும். அலர்ஜி வருமா அதை பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேகாரிகள்,
வாகனத்தில் வித்தைகள் கூடாது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அதே சமயம் நினச்சி பார்க்காத தொழில் வரும், நினைக்காத அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி டிக்கெட் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், வேற்றுமொழி, தியான மார்க்கங்கள், கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணிகள் பண்ணுறது. 12ல் இருக்கிற ராகு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பான். பெரிய அளவுக்கு இவங்க சாதாரண தொழில் வைப்பான், திடீர்னு ஒரு பார்ட்னர் வருவான், தைரியமாக பண்ணுறா, ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறா, நான் போடுறேன்னுவான். உடனே வேணாம் எனக்கு இதுவே போதும், ரசம் சோறு சாப்பிட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தப்புன்னு இறங்கணும். வரைச்சதான் ஒரு முறை தான் லக்ஷ்மி கதவு தட்டும், அப்பயே கதவு தட்டும். தட்டுறச்சு அவனை போட்டு கதவை சாத்திக்க கூடாது, உன் செருப்பையும் தூக்கின்னு போயிடுவான். எப்படி உங்க செருப்பி. அதனால இதெல்லாம் நல்ல காலகட்டம், அற்புதமாக இருக்கும். டக்குன்னு இருக்கும். ஐயோ 7.5 சனியில் அந்த ஜோசியர் சொன்னாரு, நான் உருப்படவே மாட்டேன், நான் கண்ணாடி முடியும். நல்லா இருப்பீங்க, யோகத்தை இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் சனியுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி மட்டும் செய்யுங்கள், எடுத்ததெல்லாம் இருக்கும். குரு பார்வை வருது சித்திரை மாதத்துக்கு பிறகு. குருவுடைய அனுகூலம், உங்கள் ராசிநாதனே குரு, அவர் உங்களை பார்க்க போகிறார். குழந்தைங்களுடன் மட்டும் தகராறு கூடாது. கர்ப்பஸ்திரிகள் சிறிது மருத்துவ மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்கணும். மாமியாரை பற்றி கவலைப்படுறது, மாமனாரை பற்றி கவலைப்படுறது, ஓரத்தை பற்றி கவலைப்படுறது, நாத்தனாரை பற்றி கவலைப்படுறது, இதெல்லாம் கர்ப்பஸ்திரிகள் தூக்கி போடணும். வயிற்றில் இருக்கிற குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் என்று பார்க்க வேண்டும். என் குழந்தை நிம்மதியாக வரணும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும், அப்படி ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பிரம்மாண்டம் ஏற்படும், அதிகமான பிரம்மாண்டம் ஏற்படும். நிறைய கோயில் குங்குமப்பூ இருக்கு இல்லையா, நல்ல குங்குமப்பூ பேக்கெட்லேயே வச்சுக்க சொல்லுங்க. எப்பாவது மனசு சரியில்லைன்னா காலையிலேருந்து 3 வேளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே குடிங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், செல்வி பரிகாரம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இருந்தால் செஞ்சு பாருங்க. குங்குமப்பூ அதிகமாக சாப்பிட உங்களுக்கு அதிர்ஷ்டம், கதவை தட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் அதற்குண்டான மந்திரங்களையும் பார்த்தோம். இந்த ஆண்டில் 6ஆம் இடத்தில் சிம்மத்தில் கேது இருப்பதனால் காரிய சித்தி மாலையும் துர்க்கை கவசத்தையும் கேட்க மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நல்லதும் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை 2026ஆம் ஆண்டுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிவைன் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.